பிள்ளைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற அற்புதமான காலம் இது. பிடித்த படிப்பை படிக்கிறது, கொஞ்சம் தொலைதூர இடங்களில் போய் படிக்கிறது, வெளியில் தங்கி படிக்கிறதுக்கான சில சூழ்நிலைகளை உருவாக்குவதுன்னு ஒரு அற்புதமான ஆகச்சிறந்த மாதமாக இம்மாதம் அமையும். அப்படியே சைடில் எடுத்து பாருங்கள், 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசை புக்தியும் உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்கள் பிடிச்ச படிப்பே உங்களுக்கு கிடைக்கும். அல்லது ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உயர்கல்வியில் இருந்த இந்த மந்தத்தன்மைகள்லாம் விலகி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்கிறதுக்கான வழி வகைகள் கிடைக்கும். அந்த மாதிரி படிப்பில் மேன்மை பெறுகின்ற அற்புத காலம் இக்காலம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இரண்டாவது, பூர்வீக சொத்துக்கள். அது ஏதாவது பார்ட்டிஷன் ஆக போகுது, பிரிவினை ஆக போகுதுன்னா உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அப்படியே இங்கே வாங்க, அதே 9 அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்குன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு உறுதியாக கிடச்சிரும். இப்போ தசாபுக்தி நடக்கலை, பேச்சுவார்த்தையாக போகும், உங்களுக்கு கிடைக்காது. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார அடிப்படையில் எப்படி அமையப் போகின்றது அதை தான் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவான கோச்சாரத்திற்கு உட்பட்ட ஒரு பலன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இப்போது இந்த பலனை நம்ம முழுமையாக எடுத்துக்கிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. எப்போவுமே நம்ம ஜாதக தசாபுக்திகள் சொல்கிறது தான் முழுமையான பலன்கள், அதுதான் 100க்கு 100%. இந்த கோச்சார பலன்கள் அப்போ என்ன பண்ணும், எதுக்காக நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தசாபுக்தியின் பலனை கூட்டுகின்ற அல்லது குறைக்கின்ற பலத்தை தான் இது கொள்ளும். இதனுடைய பலமே மொத்தத்தில் 10% தான். சரிங்களா? இப்போ நான் ஒவ்வொரு பலனும் சொல்லுகின்ற பொழுது உடனே இந்த தசாபுக்தியும் நடந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும், இந்த தசாபுக்தி நடக்கலைன்னா அது வெறும் முயற்சியாக இருக்கும், செயலாக மாறாது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் சொல்கிற பொது பலனோடு உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்கணும்னு சொல்லுவேன், அதுவும் நடந்ததுன்னா இந்த பலன் நீங்கள் உறுதியாக 100% எடுத்துக்கிடலாம். சரிங்களா? இந்த தெளிவோடு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன விஷயங்களில் ஏற்றங்களை தரும், என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உங்களுடைய தசாபுக்தியோடு சேர்த்து பலன்களை பார்க்கலாம். வாருங்கள். விருச்சக ராசி நேயர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு ஒரு வகையில் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லுவேன். சில இடங்களில் கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டிய பலன்கள் அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல உங்களுடைய சுய ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்கிறது நல்லது. நான் ஒவ்வொரு பலனையும் சொல்லி இந்த பலனுக்கு இந்த தசாபுக்தி உங்களுக்கு நடந்தால் அது வலுவாக நடக்கும், அதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்துக்கிட்டால் போதும். நடக்கலைன்னா அதை நீங்கள் கன்ஃபார்ம்டாக எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? சரி, முதல்ல நம்ம திருமண அமைப்புகள்லேருந்து தொடங்கிடுவோம். அடிக்கடி சொல்கிறது இதுதான், என்ன எல்லா வீடியோலையும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அதான் அப்படி தன்மை அதுதான். திருமணத்தையும் புத்திரபாக்கியத்தையும் கோச்சாரம் பெரிதாக தடை செய்யாது நண்பர்களே. அதை தாமதப்படுத்தலாம், அந்த செயலுக்கான ப்ரெஷரை அதிகப்படுத்தலாம், சூழ்நிலையை டென்ஷன் பண்ணலாம், ஆனால் தடை செய்யாது. அந்த விதத்தில் உங்கள் ஜாதக அமைப்பின்படி திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கான தசை புக்திகள் 2, 7, 5, 11 சார்ந்த தசா புக்திகள் நடக்குமானால் இயல்பில் குழந்தையும் திருமணமும் கிடச்சிரும். அதை பற்றி கவலைப்படாதீங்க, அது ஒரு ஓரம் வச்சுருங்க. இப்போ கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு எந்தெந்த இடங்களில் ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம்னு சொன்னால், முதல் விஷயம் படிப்பு. பிள்ளைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற அற்புதமான காலம் இது. பிடித்த படிப்பை படிக்கிறது, கொஞ்சம் தொலைதூர இடங்களில் போய் படிக்கிறது, வெளியில் தங்கி படிக்கிறதுக்கான சில சூழ்நிலைகளை உருவாக்குவதுன்னு ஒரு அற்புதமான ஆகச்சிறந்த மாதமாக இம்மாதம் அமையும். அப்படியே சைடில் எடுத்து பாருங்கள், 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசை புக்தியும் உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்கள் பிடிச்ச படிப்பே உங்களுக்கு கிடைக்கும். அல்லது ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உயர்கல்வியில் இருந்த இந்த மந்தத்தன்மைகள்லாம் விலகி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்கிறதுக்கான வழி வகைகள் கிடைக்கும். அந்த மாதிரி படிப்பில் மேன்மை பெறுகின்ற அற்புத காலம் இக்காலம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இரண்டாவது, பூர்வீக சொத்துக்கள். அது ஏதாவது பார்ட்டிஷன் ஆக போகுது, பிரிவினை ஆக போகுதுன்னா உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அப்படியே இங்கே வாங்க, அதே 9 அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்குன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு உறுதியாக கிடச்சிரும். இப்போ தசாபுக்தி நடக்கலை, பேச்சுவார்த்தையாக போகும், உங்களுக்கு கிடைக்காது. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம்
தகப்பனாரின் உடல்நிலையில் சின்னதாக தொந்தரவை தந்து அதன் பிறகு அதை சரிப்படுத்திடும். சரிங்களா? அதனால் தகப்பனாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் கவனத்தில் பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய காலகட்டம். வேலை அமைப்பு இருக்கும், வேலையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக, ஆனால் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. அதே நேரத்தில் உங்கள் ஜாதக அமைப்புக்கு வந்துருங்க. 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குதுன்னா பரவாயில்லைங்கிற மாதிரியான அமைப்புகளில் வேலை போகும். பெருசாக லாபங்களை இந்த மாதம் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு வருமானம் வரும். சரிங்களா? வருகின்ற வருமானத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. இந்த தசாபுக்தியும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் வேலை ரொம்பவே டஃப் கொடுக்கும். சரிங்களா? கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கும், அதை பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? அதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் அன்பு நண்பர்களே, இந்த சிறு பிள்ளைங்க இருக்காங்க பாருங்கள், அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், அவங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக படிப்பில் மந்தமாகிறது. நான் சொல்கிறது அந்த ஒரு 10th 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் பீரியட் வரைக்கும் இருக்கிற சின்ன பிள்ளைங்களை, படிப்பில் கொஞ்சம் டல் அடிக்கிறது, படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறைந்து விளையாட்டுத்தனமாக மாறுறது, இந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கும். அல்லது வழக்கத்திற்கு மாறாக படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க. அப்போது பிள்ளைகளோட படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிடணும். இப்போ உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல சனி, ராகு, சுக்கிரன்னு சொல்லக்கூடிய இந்த 3 கிரகங்கள் அல்லது கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம், இந்த 4 பேரில் யாரேனும் ஒருவர் அமர்ந்து இப்போ அவங்களோட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக மந்தமாவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் லைட்டான மந்தம் இருக்கும், ஆனால் படிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் அந்த அமைப்புகளில் இருந்து தசாபுக்தி நடக்குது, இல்லை ராகு தசை நடக்குதுன்னா உறுதியாக மந்தமாவாங்க, பார்த்துருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? அவங்கள மோட்டிவேட் பண்ணும், திட்டக்கூடாது. பக்கத்து வீட்டு பையன் பாரு, அவன் உடனே கேட்பான், பக்கத்து வீட்டுக்கார அம்மா கூட தான் நல்லா வேலைக்கு போகிறாங்க, நீ போறியான்னு கேட்பான். அது நமக்கு அசிங்கம் போயிடும். சரிங்களா? அதனால் அந்த மாதிரி கேட்கக்கூடாது. படிப்பா, நல்லா படிப்பா, மோட்டிவேட் பண்ணணும். சரிங்களா? அந்த அமைப்புகளில் பார்த்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தை வாங்குறது, ஒரு பொருளை விற்று இன்னொரு பொருளை வாங்குறது. இப்போ நகையை கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் காசு போட்டு புது நகையாக வாங்க, அந்த மாதிரி இந்த பொருளை ரீப்ளேஸ் பண்ணுறது அல்லது எக்ஸ்சேஞ்ச் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்றை கொடுத்து ஒன்றாக மாற்றிக்கிறது, அதற்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மை. இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ, பொருள் மாற்றம் செய்வதற்கு அல்லது ஒரு இடத்துல வீட்டை விற்றுட்டு இன்னொரு இடத்துல சொத்தை வாங்குறதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் மிகச்சிறப்பாக உண்டு. அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். 3ஆம் இடம் சார்ந்த தசாபுக்தி உங்களுக்கு ஓடுதான் மட்டும் பாருங்கள். அது ஓடிடுச்சுன்னா தாராளமாக நீங்கள் அந்த முயற்சிகளை எடுங்கள். அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது எனது அருமை நண்பர்களே. ஆக இதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகளில் பெரிய நகர்வு ஒன்றும் இருக்காது. சரிங்களா? அதனால் பெரிய முதலீடுகள் போடுறது வேண்டாம். சரிங்களா? பெரிய அளவில் முதலீடுகள் போட்டுட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கக்கூடாது அப்புறம். சரிங்களா? அதே போல் தொழிலில் வந்து பெருசாக அகலக்கால் விரிவுபடுத்துகிறேன் அல்லது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் குறைச்சிக்கிடணும். குறிப்பாக 6ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சார்ந்த தசாபுக்திகள் நடக்குதுன்னா கண்டிப்பாக முதலீடுகள் போடவே கூடாது. ஒன்று அது விரயத்தை ஏற்படுத்தும், இல்லைனா கடனை ஏற்படுத்தும். பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? ஆக இது அமைப்பு நண்பர்களே. இந்த அமைப்புகள் இருந்தால் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனித்து இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? இது ஒரு புறம் இருந்துக்கிட்டு இருக்க ஹெல்த்துங்க. ஹெல்த்தில் அடிக்கடி கொஞ்சம் டல் அடிக்கும் இந்த பீரியட். அப்போ உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? கூடுதலாக உங்கள் ஜாதகப்படி 6ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம், 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சார்ந்து, அதாவது 6, 8, 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் தற்பொழுது இந்த ஆடி மாதம் போகுது அப்படின்னு சொன்னால் உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக 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 அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். ஓகேங்களா? இப்படி தாங்க இந்த இடங்களில் தான் உங்களுக்கு அசைவுகள் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். அது நல்ல மாற்றமாக கெட்ட மாற்றமாங்கிறது இப்போ நம்ம சொன்ன தசாபுக்தி உங்களுக்கு எப்படி ஓடுதுங்கிறத பொறுத்து தான். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏதேனும் ஒரு காவல் தெய்வம், கருப்பசாமி, ஐயனார், சுடலை மாடன், அப்படி இல்லைன்னா சிவன் கோவில் இருக்கக்கூடிய பைரவ பெருமான் அப்படின்னு ஏதேனும் ஒரு காவல் தெய்வ வழிபாடுகளை செய்வது மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் நண்பர்களே. அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.